வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலில் உள்ள இளைஞர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். அச்சத்தில் உறைந்து போயுள்ள இஸ்ரேல் மக்கள். தந்தையால் கொலை செய்யப்பட்ட மகள். கை தொலைபேசியினால் நடந்த விபரீதம். நடந்தது என்ன? யுவதி மீது எல்லை மீறிய சட்டத்தரணி. தமிழர் பகுதியொன்றில் அரங்கேறிய கொடூரம். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி தீர்ப்பு. 2 நாட்களில் தீர்வு வழங்கப்படாவிட்டால் கொழும்பு ஸ்தம்பிக்கும். எச்சரிக்கை விடுத்துள்ள போராட்டக்காரர்கள். அரசாங்கத்தின் பக்கம் விழுந்துள்ள புதிய நெருக்கடி. இன்று இடியுடன் கூடிய கனமழை. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள விசேட அறிவிப்பு. வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் போலீசாரின் வலையில் சிக்கியது எப்படி? வெளிவந்துள்ள உண்மைகள். இனி விரிவான செய்திகள். கொழும்பு, கோட்டை மற்றும் வெள்ளவத்தை ரயில் நிலையங்களுக்கு இடையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களில் ரயில் சேவைகள் தாமதமாக கூடும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. சமிஞ்சை கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய மேம்படுத்தல் பணிகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்படக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு, கோட்டை மற்றும் வெள்ளவத்தை ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மேல் மற்றும் கீழ் மார்க்கங்களில் இயக்கப்படும் ரயில்களின் எண்ணிக்கையினை அதிகரிப்பதற்காக சமிஞ்சை கட்டமைப்பில் மேற்கொள்ளப்படவுள்ள அத்தியாவசிய மேம்படுத்தல் பணிகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்படக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பணிகள் காரணமாக இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் காலை மற்றும் மாலை ஆகிய வேளைகளில் கரையோர மார்க்கங்களில் பயணிக்கும் புகையிரதங்கள் சுமார் 15 நிமிடங்கள் வரையில் தாமதமாக கூடும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ரயில் பயணிகளுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு ரயில்வே திணைக்களம் வருத்தம் தெரிவித்துள்ளது. வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள கட்டமுறிவு பகுதியில் சட்டவிரோதமாக உள்நாட்டு துப்பாக்கிகளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 4 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றுப்படைப்பின் பொழுதே குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இதன் பொழுது மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 4 உள்நாட்டு துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டன. வனவிலங்குகளை இறைச்சிக்காக வேட்டையாட சந்தேக நபர்கள் இந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தியுள்ளமை முதல்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு முன்பதாக ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ஒன்று அவசியம் என்று இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் செயலாளர் விராஜ் மனரங்க தெரிவித்துள்ளார். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் ஆரம்பித்துள்ள உணவு தடுப்பு போராட்டம் இன்று 6வது நாளாகவும் தொடர்கின்றது. எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் ஒருவர் நேற்று உறுதியளித்திருந்த போதிலும் திங்கட்கிழமைக்கு முன்னதாக இந்த பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் கொழும்பில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் என்று விராஜ் மனரங்க எச்சரித்துள்ளார். இதேவேளை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து விளக்குவதற்காக அகில இலங்கை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று அஸ்கிரிய தரப்பு மகாநாயக தேரர் வரக்காகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்று அவ்வப்பொழுது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முல்லைத்தீவு, திருகோணமலை, புலனறுவை மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் பலமுறை மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிதமான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சட்டவிரோதமான முறையில் 117 ஆமை முட்டைகளை தன்வசம் வைத்திருந்த ஒருவர் கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் நேற்று திருகோணமலை கல்லடிச்சேனை கடற்கரை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கைகளின் பொழுது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபர் சட்டவிரோதமான முறையில் குறித்த 117 ஆமை முட்டைகளையும் கொண்டு சென்று கொண்டிருந்த வேளையில் கடற்படையால் பிடிக்கப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கையின் பொழுது கைது செய்யப்பட்டவர் திருகோணமலை தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதினையுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் ஆமை முட்டைகளையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சீரனுவர வனஜீவராசிகள் அலுவலகத்தில் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர்.
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒன்றினை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ராஜகிரிய மொரகஸ்முல்ல பிரதேசத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளினால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒன்றை பெற்றுத் தருவதாக கூறி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ கடிதத்துக்கு ஒத்ததான போலி ஆவணங்களை பயன்படுத்தி பல்வேறு நபர்களை ஏமாற்றி பண மோசடியினை செய்து வந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர் ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 38 வயதினையுடையவர் என்றும் இதன் பொழுது சந்தேக நபரிடமிருந்து பல போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வருகின்ற பதற்றமான பாதுகாப்பு சூழல் குறித்து தொடர்ச்சியான அவதானத்தோடு இருக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அங்குள்ள இளைஞர்களுக்கு அறிவித்துள்ளது. ஏற்படக்கூடிய எந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சினால் தகவல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் அவ்வப்பொழுது புதுப்பிக்கப்படும் என்றும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர காலங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பான தகவல்கள் ஒவ்வொரு ஸ்மார்ட் போனுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்றும் சைரன் ஒலிகள் கேட்டால் உங்களுக்கு அருகில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் தஞ்சமடைந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தூதரகம் இன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையில் திறந்திருக்கும் என்றும் இந்த காலப்பகுதியில் வலிமையான தூதரக பணிகளை முன்னெடுத்துக் கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. காத்தான்குடியில் யுவதியொருவரை பலாத்காரமாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியினை எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் இளம் யுவதி ஒருவருக்கு உணவில் மயக்க மருந்து கொடுத்து அவரை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டு 3 மாத கர்ப்பிணியாக்கிய சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணியினை எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றைச் சேர்ந்தவரான குறித்த சட்டத்தரணி ஒருவர் தனது பிரதேசத்தில் அமைந்துள்ள காரியாலயத்துக்கு 24 வயதினையோடு யுவதி ஒருவரை வேலைக்கு அமர்த்தியுள்ளார். குறித்த யுவதி தனிமையில் இருந்த வேளையில் அவருக்கு மதிய உணவில் மயக்க மருந்தினை கொடுத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட யுவதிக்கு குறித்த சட்டத்தரணி நபர் ஒருவரை திருமணம் செய்து வைத்துள்ளார். ஒரு வாரத்தின் பின்னர் குறித்த யுவதி 3 மாத கர்ப்பிணியாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து திருமணத்துக்கு முன்னர் கர்ப்பமாகியுள்ளதை அறிந்த கணவர் யுவதியுடன் முரண்பட்டுக் கொண்டு அவரை விட்டு வெளியேறிய நிலையில் யுவதி மீது பாலியல் பலாத்காரம் இடம்பெற்றுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சட்டத்தரணியினை கைது செய்து மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய வேளையில் நீதிவான் அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். கைத்தொலைபேசி ஒன்று தொடர்பில் நேற்றிரவு ஏற்பட்ட வாய்த்திருக்க முற்றியதில் தந்தை தனது மகளை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறு உயிரிழந்தவர் ஊரகஸ் மங்கந்திய தெல்கட பிரதேசத்தைச் சேர்ந்த 14 வயதினையுடைய சிறுமி ஆவார். உயிரிழந்த சிறுமிக்கும் தந்தைக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த தர்க்கத்தின் பொழுது தந்தை கூறிய ஆயுதம் ஒன்றினால் தனது மகளை தாக்கி இந்த கொலையை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த குறித்த சிறுமி எல்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சந்தக நபரான தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சிறுமியின் சடலம் எல்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஊரகஸ் மங்கந்திய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.